கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாடப்பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் இம்மட்டும் நம்மளை நடத்தி இருக்கிறார், நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். நாம் தேவனுடைய தீர்மானங்களுக்குள்ளாக நகர்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிற தலைப்பினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. பரிசுத்த ஆவியானவரின் மொழிகள். பரிசுத்த ஆவியானவரின் மொழிகள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம் என்பதுதான் சத்தியம். தட் மீன்ஸ் we have been positioned to hear from God. முதலாவது, இதில் நாம் எந்த அளவுக்கு தெளிவுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சத்தியம் நமக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கிறது. பாருங்க, வேதத்தை படிப்பதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய உண்மைகளை, சத்தியம் என்று சொன்னால் ஆவிக்குரிய உண்மைகள், அப்படி என்றால் காணப்படுகிற உண்மைகள் அல்ல, ஃபேக்ட்ஸ் கிடையாது. ஆனால் காணப்படாதவைகளாக இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் கிரகித்து கொள்வதற்காக, நாம் புரிந்து கொள்வதற்காக, நாம் அடையாளம் பண்ணி கொள்வதற்காக தான் நாம் வேதத்தை அதிகமாய் தியானிக்கிறோம். அதனால சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்ளும் பொழுது, அப்படி என்றால் சத்தியத்துக்குள்ளாக நம்மளை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாக்கக்கூடியதாய் மாறுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொன்ன உடனே அதை மேலோட்டமாய் கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாதபடி அதை தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவமாய் மாற்றக்கூடியவர்களுக்கு அது விடுதலையாக மாற்றப்படுகிறது. அப்படியாக தான் வேதத்தில் கூட நாம் ஏற்கனவே தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உண்மையை நாம் அவ்வப்போது அதிகமாய் நினைவு கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். God is a great communicator. தேவன் இந்த பூமியிலே மனிதனோடு தொடர்பு கொள்வதில் மிக சிறந்த ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். He is a great communicator or he is the best communicator. அப்படி என்றால் மனிதனோடு தன்னை செயல்படுத்துவதற்கு, மனிதனோடு தன்னை இயக்குவதற்கு அவர் தொடர்பு எல்லைகளை எப்பொழுதுமே சிறப்பாய் வைத்திருக்கிறவர். God's communication will never fail. தேவன் நம்மை தொடர்பு கொள்ளும் பொழுது அவைகள் தோல்வியிலே முடிவது கிடையாது. என்று சொன்னால் இஸ் a master communicator. ஒரு தேவனுடைய தீர்மானங்கள், திட்டங்கள், ஆரோக்கியமான நோக்கங்களை எல்லாம் கர்த்தர் நம்ம கூட கம்யூனிகேட் பண்றது, நம்ம கூட கொண்டு வந்து சேர்ப்பதிலே அவர் மிகவும் தெளிவுள்ளவராய் இருக்கிறார், ஞானம் உள்ளவராய் இருக்கிறார், அர்த்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக தான் நம்மளை ரட்சித்தும் இருக்கிறார். பாருங்க, ரட்சிப்பினுடைய பெரிய மேன்மை, நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம், நிச்சயமாய் சாபத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். அதற்கப்புறம் நாம் என்றென்றும் தேவனோடு இருக்கும்படியாக மீட்கப்பட்டிருக்கிறோம். பின்பு தேவன் நமக்குள்ளாக அசைவாடுகிறவராய், தங்கி இருக்கிறவராய், தாபரிக்கிறவராய், டு அபைட் இன் அஸ், அவர் நமக்குள்ளாய் தங்கி இருக்கிறவராய், அவருடைய கூடாரங்கள் வெளியரங்கமாய் இல்லாதபடி நமக்குள்ளே அந்த கூடாரம் வைக்கப்படும்படியாக அதற்காகவும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பினுடைய ஒரு மிகப்பெரிய உயரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மோடு தொடர்பு கொள்ளும்படியாய், நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா. ஸோ ரட்சிக்கப்பட்டதனுடைய சாராம்சம் நம்ம பாவத்திலிருந்து தப்பிச்சு நீதிக்கு பிழைத்து பின்பு நாம் நித்தியமாய் தேவனோடு இருப்பதும் ஒரு பெரிய திட்டத்தினுடைய நோக்கமாய் இருந்தாலும், சிறப்பான நோக்கம் என்னவென்று சொன்னீங்கன்னா, அவர் நம்மோடு கூட தொடர்பு கொள்ள விரும்புகிறவராய் இருக்கிறவர். அவர் நம்ம கூட ரொம்ப அதிகமாய் தொடர்பு கொள்ள விரும்புகிறவராய் இருக்கிறார். அதுக்கு தான் நம்மளை ரட்சித்தே இருக்கிறார். நீங்க ஆதியாகமத்தில் தேவன் மனிதனை சிருஷ்டித்த பிறகு அந்த சாயங்கால வேளைகளில் தேவன் மனிதனோடு கூட என்ன பண்ணுகிறார்? பேசுகிறவராய் இருக்கிறார். He is walking with them. அதான் வேதத்துல எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் மனிதனோடு கூட தேவன் தொடர்பு கொள்வதில் சிறப்பான ஞானம் உள்ளவராய் செயல்படுகிறார். அவங்க கூட எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணணும், அவங்க கூட எப்படியாவது தொடர்புல இருக்கணும். பின்பு மனிதனும் அதற்கு பிரதிபலனாக அவரோடு கூட எப்பயுமே தொடர்புல இருக்கணும். நீங்க இந்த ரட்சிப்பினுடைய ஒரு மகா மேன்மையான நோக்கத்தை நீங்கள் சற்று உற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏன் மனிதனை படைக்க வேண்டும், ஏன் உலகத்தை அவர் சரி செய்ய வேண்டும், அந்த உலகத்தை மனிதனிட்ட கொடுத்து நீ ஆண்டுகொள் என்று ஏன் சொல்ல வேண்டும், இப்படி எல்லாவற்றுக்கும் ஏன் ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப கடைசியா ஒரு கேள்வி இருக்குது, ஏன் இந்த வேலையை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கரெக்டா? ஏன் பூமியை சரிப்படுத்தணும்,
ஏன் பூமியில நட்சத்திரங்களை சரியாய் செயல்பட வைக்கணும், ஏன் சூரியனை உருவாக்க வேண்டும், வெளிச்சத்தை உருவாக்க வேண்டும், தாவரங்களை உருவாக்க வேண்டும், மிருக ஜீவன்களை உருவாக்க வேண்டும், நதிகளை உருவாக்க வேண்டும், வெள்ளியும் பொன்னும் விளையக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். எல்லாத்தையும் நீங்க கடைசி ஒட்டமொத்த கேள்வியா இதெல்லாம் ஏன் கர்த்தர் செய்தார் என்று சொன்னீர்கள், தன்னுடைய குடும்பத்தை விஸ்தாரப்படுத்துவதுதான் தேவனுடைய பெரிய நோக்கம். He wants to expand his family. தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் மூவரும் இருக்கிற அந்த குடும்பத்தின் ஒரு விருத்தியை உண்டு பண்ணுவதற்காக தான் கர்த்தர் மனிதனை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த குடும்பத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, ஒருத்தர் சம்பாஷித்து பேசிக்கொண்டு உறவில இருப்பதுதான். இப்ப நம்ம ஏன் கல்யாணம் பண்றோம், என் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், கரெக்டா? நீங்க இதெல்லாம் உட்காந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும், இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் நம்ம நல்ல சந்தோஷமாய் செயல்படுவதற்காக தான் இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் ஏற்படுத்துகிறோம். அப்ப ஆதியிலே தேவன் பூமியும் அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கும் பொழுது இப்படிப்பட்ட பெரிய நோக்கங்களோடு தான் அவர் செயல்பட்டார். மனிதனோடு பழகுவது, மனிதனோடு தொடர்பு கொள்வது. அது பாவத்தின் விளைவினால் தேவன் மனிதனை தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் பின்பு அவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, ஒரு மறுபிறப்பின் மூலமாக மனிதனோடு தொடர்பை அவர் மறுபடியும் புதுப்பிக்க அவர் ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ரட்சிப்பு என்பது வெறும் பரலோகத்தின் பயண சீட்டாகவோ இல்லாவிட்டால் நித்தியத்தின் நமக்கு ஒரு சுதந்திரமான இடம் இருக்கிறது என்ற அந்த அச்சாரம் மட்டும் இல்லாதபடி ஒரு தெய்வீக தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவே நாம் ரட்சிப்பை பார்க்கிறோம். இப்ப ஆரம்ப அந்த செய்திகளிலே ஒரு சில வசனங்களை நான் உட்புகுத்த விரும்புகிறேன். ஏன்னா we are positioned to hear from God. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு முழு தகுதியையும் அடைந்திருக்கிறோம் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவன் தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய நிலைகளுக்கு அவனுடைய மனம் புதிதாக்கப்படக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் என் கூட எல்லாம் பேச மாட்டாரு, என் கூட எல்லாம் தொடர்பு கொள்ள மாட்டாரு, அவர் வேற மக்களோடு கூட பேசுவாரு. ஒரு உயரிய சிந்தனையில் இருக்கிறவர்கள், உயரிய நோக்கங்கள் இருக்கிறவங்க, ஒரு உயரிய அழைப்புல இருக்கிறவங்களோட தான் கர்த்தர் பேசுவார்னு சொன்னீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனோடு கூட அவர் தன்னை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவர்களை பிள்ளைகளாகும்படி அவர்கள் என்ன பண்ணாராம், கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. பிள்ளைன்னா எதுக்கு பிள்ளை ஆகணும் அப்படின்னா, அதோடு கூட தொடர்பு கொள்வதற்கு தான் பிள்ளைகள் என்ன பண்ணப்படுகிறார்கள், பிறப்பிக்கப்படுகிறார்கள். இப்ப கூட நம்ம ஏன் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கணும்னா, நிறைய நம்ம கூட ஒரு நல்லா பேசி பழகிறதுக்கு, நம்ம கூட ஒரு இயல்பான குடும்பமாக, ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக, ஒரு சந்தோஷமான குடும்பமா இருப்பதற்காக தான் பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகிறார்கள். இந்த திட்டத்தெல்லாம் நீங்க எங்கிருந்து இதெல்லாம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் தேவனிடத்துல இருந்து தான் புறப்பட்டது என்பதை நான் ஆழமாய் நம்புகிறேன். நம்மளை பிள்ளைகளாக தேவன் மாற்றுகிறார் என்று சொன்னால் நம்ம கூட தொடர்பு கொள்வதற்கு, ஹல்லேலூயா, நம்ம வெறும் உரிமையாளர்களாய், நாம் வெறும் சுதந்திரவாளிகளாய், உடன் சுதந்திரவாளிகளாய் இருப்பது மட்டுமல்ல, அவங்க கூட பேசுவதற்காகவும் பழகுவதற்காகவும், அவரும் நம்மோடு பேசுவதற்காக தான் நம்மளை பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இந்த நிலைகளுக்கு ஆதாரமாய் இன்னொரு வசனத்தை நான் இந்த இடத்துல சேர்க்க விரும்புகிறேன். நீங்கள் முதல் பாடப்பகுதியை கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிற இந்த 3வது பாடப்பகுதியில இந்த வசனம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏனென்று சொன்னால், அந்த முதல் பாடப்பகுதியிலே நான் இதை ஞாபகப்படுத்தினேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அவன் மறுபு ஜென்மமாய் பிறக்கும் பொழுது, அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது, அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறவனாய் இருக்கிறான் என்று நான் சொன்னேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஜான் சாப்டர் 3 and verse 3. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இயேசு சொல்றாரு. அதனால அது உண்மையாக தான் நிச்சயமா இருக்கும். ஆனா அவரே என்ன பண்றாருன்னா, ஒரு அழுத்தத்தை அங்கே வைக்கிறார். நம்மளோட சில டைம் சொல்லுவோம் பாருங்க, உண்மையா சொல்றேன், இப்படி உண்மையா சொல்றேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல 2 வாட்டி ஒருத்தன் உண்மையா சொல்றான்னா, அப்ப அது அவ்வளவு பெரிய பொய்ன்ற நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை தானாவே நம்ம மைண்ட் என்ன பண்ணுது, இவன் இத்தனை வாட்டி உண்மையை அழுத்தி சொல்றானே, இது உண்மையா இருக்குமான்ற நிலைமைக்கு வரும். ஆனால் இயேசுனுடைய செயல்களும் அவருடைய சுபாவத்தின் அடிப்படையில் சொல்றோம் பாருங்க, அவர் பேசுவதெல்லாம் சத்தியம்தான். ஆனால் இங்க சொல்றாரு, உண்மையாகவே மெய்யாகவே. என்ன சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்,
அவன் காண மாட்டான். இப்ப காண மாட்டான் என்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, அவன் பரலோகத்தை போய் என்ன பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான். இது ஒரு மேலோட்டமான விளக்க உரை, மேலோட்டமான விளக்க உரை. இது எந்த விதத்திலும் பிழை என்று நம்ம சொல்வது கிடையாது. ஆனா அது முழுமையான்னு கேட்டீங்கன்னா அது முழுமை கிடையாது. ஏன்னா காண மாட்டான் என்று சொன்ன உடனே அப்ப நம்ம எல்லாம் பார்க்கறதுக்கு தான் போறோமான் இருக்கும். அதுக்கு தான் நான் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இருந்து இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்ல தெளிவாக இந்த காண மாட்டான் என்ற வசனத்தை விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா 3 காரியங்களை அவங்க சொல்றாங்க. He cannot see, that means he cannot know. முதலாவது, பரலோக ராஜ்யத்தை அவன் அறிந்து கொள்ளவே மாட்டான். He cannot know, அவன் தெரிந்து கொள்ள மாட்டான், அறிந்து கொள்ள மாட்டான். அப்படின்னா ஒருத்தன் மறுபடியும் பிறக்காவிட்டால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னே அவனால என்ன பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. எனக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் எனக்காக ஒரு பெரிய வாசஸ்தலத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், அவருடைய சமூகத்துல எப்பொழுதுமே பேரானந்தம் உண்டு, கோடான கோடி தேவதூதர்கள் அங்கே சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவரை தாழ பணிந்து சர்வ வல்லவரை அவர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு திட்டமே எனக்கு என்ன பண்றது இல்லை, தெரியாமல் போய்விடுகிறது. சோ காண மாட்டார்கள் என்று சொன்னால், காண்கிறது என்றால் ஒன்றை தெரிந்து கொள்வது, ஒன்றை என்ன பண்ணுவது, தெரிந்து கொள்வது. இப்போ கூட நம்ம சில டைம் வீட்டில் சொல்லுவோம் பாருங்க, ஏதாவது பொருளை அது பார்க்குற இடத்துல இருக்கும், ஆனா நம்ம அதை விட்டுட்டு மற்ற இடத்துல தேடிட்டு இருக்கும் பொழுது, ஏன்பா இங்கதான் இருக்குது, கண்ணு எப்படி நல்லா தான் இருக்குதான்னு என்ன பண்றோம், கேட்கிறோம். ஏன்னா இங்கதான் ஒரு விஷயம் இருக்குது, அதை நீ என்ன பண்ணல, பார்க்கல அப்படின்றால் அதை தெரிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தை காண மாட்டார்கள் என்று சொன்னால் அதனோடு ஒரு ஐக்கியத்தை உடையவர்களாய் இருக்க மாட்டார்கள். டு பி அக்வைண்டட், அதோடு கூட அவர்கள் இணைக்கப்படாமல் என்ன பண்ணுவார்கள், இருந்து விடுவார்கள் என்பதை சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் முதலாவது தெரிந்து கொள்ளப்படுவது, இரண்டாவது அது கூட என்ன பண்ணுவது, ஐக்கியப்படுவது, அக்வைண்டட். இதெல்லாம் ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இருக்குது. நீங்க ஆங்கில வேதாகமும் ஆம்பிளிஃபைட் பைபிள்ல பாத்தீங்கன்னா he cannot see, that means to know, to be acquainted with, அதோடு கூட அவன் இணைக்கப்படாமல் போய் விடுவான். அதனாலதான் நான் இங்க ஆழமாய் சொல்லுகிறேன், ஒருவன் மறு ஜென்மமாய் பிறக்கும் பொழுது அவன் மறுபடியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவன் புதிய சிருஷ்டியாய் மாறும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவனாய் மாறி விடுகிறான். He become united with the kingdom of God. பரலோக ராஜ்யமும் காணப்படாத உலகத்தோடு கூட அவனுக்கு ஒரு பெரிய இணைப்பு என்ன பண்ணப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது. மூன்றாவது ஒரு அருமையான வார்த்தையை அவர்கள் அங்கே சொல்லி இருந்தார்கள். ஏன்னா நான் இதை முதல் ஒரு வாட்டி சொன்னேன், ஆனா இவ்வளவு விளக்கி சொல்றதுக்கு அன்றைக்கு எனக்கு டைம் பத்தல. அதனால இன்றைக்கு அந்த வசனத்தை விளக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. டு நோ அப்படி என்றால் தெரிந்து கொள்வது, அது கூட இணைந்து கொள்வது. மூன்றாவது அதை அனுபவிப்பது, டு பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். இதெல்லாம் ஆம்பிளிஃபைட் பைபிள்லயே அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நீ பரலோக ராஜ்யத்தை காண மாட்டாயின்னு இது ஏதோ ஒரு காட்சி பொருளாக மட்டும் சொல்லப்படவில்லை. அதை நீ தெரிந்து கொள்ள மாட்டாய், அதோடு கூட நீ ஐக்கியப்பட மாட்டாய், பின்பு அதை அனுபவமாய் என்ன பண்ண மாட்டாய், பெற்றுக்கொள்ள மாட்டாய். அப்ப ஒருவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தை தெரிந்து கொள்ளுகிறான், அது கூட அவன் இணைக்கப்படுகிறான், பின்பு அதை அனுபவமாய் அவன் என்ன பண்ணுகிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். அதான் ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க, நமக்கு தெரியாமலே, நமக்கு புரியாமலே நமக்குள்ளாக ஒரு அசைக்க முடியாத அனுபவம் ஒன்று வருகிறது. இப்ப நீங்க நிறைய பேர்ட்ட எப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. சில பேர்ல எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டா கூட ரொம்ப நேரம் யோசிச்சுன்னு இருப்பான். ஏன்னா அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தா அவனுக்கு கரெக்டா என்ன பண்ணும், மைண்ட்ல உட்கார்ந்துருக்கும். சில ரொம்ப நல்ல அனுபவமா இல்லைன்னா அதை மறக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, முயற்சி செய்துட்டு இருக்கான். ஆனா ரட்சிப்பு ஒருத்தனை அவனுடைய லைஃப்ல அதை மறக்கவே முடியாத ஒரு அனுபவங்களா இருக்கும். அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க, அவங்களுக்குள்ளாக ஒரு புதிய ஆற்றல் ஒன்று வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அதனால்தான் சொல்லுவாங்க, கர்த்தர் என் கூட பேசினார். அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா பைபிள் படிப்பாங்க, வசனத்தெல்லாம் எனக்கு கூட கர்த்தர் இந்த வசனத்துல பேசினாரு, இந்த பாட்டுல பேசினாரு, அந்த பாட்டுல இந்த வரியிலிருந்து பேசினாரு. இப்ப என்னன்னா இவனுக்கு பரலோக ராஜ்யம் அப்படின்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தை அவன் அனுபவிக்கிறவனாய் மாறுகிறான். அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இப்ப அதே லெவல இவன் மெயின்டைன் பண்றது கிடையாது. அந்த அனுபவத்தை அவன் தொடர்ந்தேர்ச்சியாய் பெறுவதற்கு தன்னை தயார் நிலையில் வைப்பது கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட புதுசுல அது அவனுக்கு அனுபவமாய் மாற்றப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட நிமிஷம் தெரியும், ரட்சிக்கப்பட்ட அந்த க்ஷண பொழுது அவனுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் அவனுக்கு தெரியும். என் மேல இருந்த பாரங்கள் விலகிவிட்டது, என் மேல இருந்த சாபங்கள் நீங்கிவிட்டது, கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை மன்னித்து விட்டார், என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார் என்ற அந்த ஒரு தெய்வீக அனுபவம் அவனுக்குள்ளாக உண்டாகிறது.
அப்ப ரட்சிப்பு என்பது தெரிந்து கொள்ளுகிறோம், அதோடு கூட இணைந்து கொள்ளுகிறோம், பின்பு அதை அனுபவமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். இதனாலதான் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டார்கள் என்று சொன்ன உடனே அதை மேலோட்டமா இல்லாதபடி அதனுடைய முழு அர்த்தத்தை நாம் கண்டுகொள்ளும் பொழுது ஒவ்வொரு மனுஷனும் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க நிலைகளுக்கு அவன் மாற்றப்பட்டு விட்டான். அல்லேலூயா. இப்ப அவன் தெய்வீக திட்டத்தோடு, தெய்வீக நோக்கத்தோடு, தெய்வீக தீர்மானங்களை அனுபவிக்கிறவனாய் அவன் மாறிவிட்டான். இப்ப அவன் எப்படி அனுபவிக்கிறான்னா, கர்த்தர் அவன் கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவன் கூட பேச ஆரம்பிக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட செயல்பட ஆரம்பிக்கிறார். ரட்சிக்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட ஒன்றாக்கப்படுகிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். பாருங்க, இங்க நீங்க இதனுடைய கிரேக்க வார்த்தை பாத்தீங்கன்னா அவரோடு கூட ஸ்டிக் பண்ணிக்கிட்டான். அப்படி என்றால் அவரும் நீனும் ஒன்றாக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரே ஆவி உடையவர்களா என்ன பண்ணுகிறீர்கள்? மாறிவிடுகிறீர்கள். அப்படி என்றால் உங்கள் ஆவியும் தேவனுடைய ஆவியும் அது இணைக்கப்பட்டதாய் மாறிவிடுகிறது. அங்கே ஒரு பெரிய அனுபவம் வருகிறது. அதனால நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்ம கூட பேசுறத நம்ம ரொம்ப தெளிவாய் உணர்கிறோம். அப்படி ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த விஷயம் நம்மளுக்கு சரியா தெரியாட்டி கூட அந்த ரட்சிப்பு அனுபவங்களுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம சபைக்கு போனா கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு, பாட்டு பாடினா பேசுறாரு, யாரோ ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னா பேசுறாரு. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா கர்த்தர் உங்கள் ஆவியோடு கூட இணைந்து செயல்படுகிறவராய் மாறிவிட்டார். அதனாலதான் இந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உடையவர்களாய் நாம் மாற வேண்டியது நிச்சயமா இருக்கிறது. ஐ ஆம் பொசிஷன் டு ஹியர் ஃப்ரம் காட். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவனுடைய தொடர்புகளை நான் அனுபவிப்பதற்கு முழு தகுதி உள்ளவனாய் மாறிவிட்டேன். அல்லேலூயா. ஏன்னா இப்போ பிரச்சனையே எங்க இருக்குதுன்னா அடிப்படையில இருந்து நம்ம சரியா காரியங்களை என்ன பண்ண வேண்டியது இருக்குது? சரி செய்ய வேண்டியது இருக்குது. அந்த அஸ்திபாரம் சரியா இல்லைன்னா அதன் மேல சரியான அமைப்புகளை என்ன பண்ண முடியாது, நம்மளால கட்டி எழுப்ப முடியாது. இப்ப கர்த்தர் யாரு கூடயும் பேச மாட்டார், அவர் கூட பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அவர் நம்ம கூட இணைக்கப்பட மாட்டார். இப்படிப்பட்ட செய்திகளை நாம் அதிகமாக வாஞ்சித்து கேட்டு அதை விசுவாசித்து கொண்டிருப்பீங்கன்னா நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பது ரொம்ப சவாலான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். அதனாலதான் இந்த 2 வசனங்களை மறுபடியும் மேற்கோள் காட்டுகிறேன். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த பொழுது அவன் தேவ ராஜ்யத்தை தெரிந்து கொள்ளுகிறவனாய், அதோடு கூட ஐக்கியப்படுகிறவனாய், பின்பு அதை அனுபவமாய் பெற்றுக் கொள்ளுகிறவனாய் அவன் மாற்றப்படுகிறான். தேவனோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவி உடையவனாய் என்ன பண்ணுகிறான்? அவன் மாற்றப்படுகிறான். ஆனால்தான் இன்னைக்கு வழி நடத்துதல் என்பது வெளியரங்கமான வழி நடத்துதல் இல்ல. 70 to 80% நம்ம ஆவியிலிருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இப்ப ஆவிதான் தேவனுடைய தீபமாய் இருக்கிறது. நம்முடைய ஆவிதான் என்னவாகிறது? தேவனுடைய தீபமாக மாறுகிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசித்த பொழுது பாருங்க, the spirit of the man is the candle of the Lord. மனுஷனுடைய ஆவியே தேவன் தந்த தீபமாய் இருக்கிறது. அப்படின்றால் கர்த்தர் இதிலிருந்து தான் வெளிச்சத்தை நமக்கு என்ன பண்ணுகிறார்? வெளியரங்கமாக்குகிறவராய் மாறுகிறார். சோ வெளிச்சம் எங்கிருந்து வருது? டைரக்ஷன் எங்கிருந்து வருது? பாதைகளை கண்டுபிடிக்கிறது எங்கிருந்து வருது? காரியங்களை புரிந்து கொள்கிறது எங்கிருந்து வருகிறது என்றால் எல்லாம் நம்ம ஆவியோடு கூட தேவன் கனெக்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள்னு சொல்றாங்க 70-80% தேவன் நம்முடைய ஆவியிலிருந்து தான் நம்மளை என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். மிச்சம் இருக்கிற சதவீதங்கள் என்ன பாஸ்டர்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளியரங்கமான சில நிலைகளிலிருந்து நம்மளை வழி நடத்த முடியும். நம்மளை தேவன் நேரடியாய் சந்திக்க முடியும், தேவதூதர்களை அனுப்ப முடியும், சொப்பனங்களை காண்பிக்க முடியும், தரிசனங்களை காண்பிக்க முடியும், நம்மளை ஊழியக்காரர் மூலமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், இல்லாட்டி வேதத்தை படிக்கும் பொழுது இந்த வசனங்கள் உங்களுக்குள்ளாய் ஜீவனாய் மாற முடியும். இது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்டர்னலா என்ன பண்ணப்படுகிறது? அது கொடுக்கப்படக்கூடியதா. ஆனா இன்டர்னலா என்னன்னா நம்முடைய ஸ்பிரிட்ல இருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் ஆவியானவரின் மொழிகள் என்று சொன்னால் உள்ளே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியோடு கூட கனெக்ட் பண்ணுவதை குறித்து நான் பேசியிருந்தேன். டியூன் இன்,
நாம் அந்த அலைவரிசையோடு கூட நாம் பொருத்தமாய் இணக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இதைதான் நான் இரண்டாவது பாகமாய் உங்களோடு கூட பேசினேன். I spoken this, tune in. நீங்கள் அந்த அலைவரிசையோடு கூட என்ன பண்ணப்பட வேண்டும்? நீங்கள் இணைக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அந்த அலைவரிசையோடு இணைக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? முதல் பகுதியை நான் விவரிக்க ஆரம்பிச்சேன். உள் உணர்வு, இன்ட்யூஷன். உள்ளே ஒரு டியூஷன் எடுக்கப்படும். ஹல்லேலூயா. உள்ளே ஒரு டியூஷன் என்ன பண்ணப்படுது? எடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அது வெளியரங்கமாக அல்ல, இந்த டியூஷன் உள்ள நடக்கிறது. யார் அந்த டியூட்டர்? பரிசுத்த ஆவியானவர். எங்கே அந்த டியூஷன் எடுக்கிறார்? நம்மளுடைய ஆவியிலே அந்த டியூஷன் எடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா டியூஷன்ற வார்த்தை நம்மளுக்கு நிறைய பேருக்கு புரியும். அப்படின்னா என்னன்னா, படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? டியூஷன் வைக்கிறோம். ஆனா டியூஷன் என்பது என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு இடத்துக்கு போகிறார்கள். அங்கே தெரிந்த காரியத்தை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒருத்தர் தேவைக்காக படிக்கிறதுக்கு போறான். அந்த சப்ஜெக்டை தெரிந்தவர்கள் அங்கே அவங்களுக்கு என்ன பண்றாங்க? சொல்லி கொடுக்கிறார்கள். இதுதான் டியூஷன். அப்ப நம்மளுடைய ஆவியிலே தேவன் நம்மை பயிற்சிவிக்கிறவராய், நம்மை அநேக காரியங்களுக்குள்ளாக நம்மளை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த உள் உணர்வு என்று சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு பேர் என்னது? உள் உணர்வு, இல்லாவிட்டால் உந்துதல், டிரைவ். So intuition is a feeling that causes us to know certain things without fully understanding. பாருங்க, நீங்க இந்த உள் உணர்விலிருந்து செயல்படும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய மூளை அறிவு புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை கூட உங்கள் உள் உணர்வு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளிலே நீங்கள் இருப்பீர்கள். எப்படின்னா, எப்பா எனக்கு ஏன் இதை நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல, இல்லை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதுன்னு தெரியல, ஆனா நான் ஆழமாக ஒன்றை நம்புகிறேன், இதுதான் சரியானது. இப்ப நீங்க கேட்கலாம், ஏப்பா நம்ம எப்பயுமே லாஜிக்கல் பீயிங், நம்ம எப்பயுமே ஒரு காரியத்தை திங்க் பண்ணி அதுல இருந்து நம்ம டெரிவேஷன் அப்படி என்றால் அதுல இருந்து கடைத்தொகை என்ன என்று கண்டுபிடித்து அதை நம்புகிறவர்கள். ஆனா இந்த இன்ட்யூஷன் பாத்தீங்கன்னா, ஆவியானவர் நம்முடைய ஆவியிலிருந்து செயல்படும் பொழுது நமக்கு வெளியரங்கமான அநேக காரியங்கள் புரிந்து கொள்ளப்பட முடியாத நிலையில் இருந்தாலும் நாம் புரிந்து கொள்கிறவர்களாய் மாற்றப்படுகிறோம். அதனால்தான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகள் எல்லாவற்றையும் பகுத்து அறிகிறவனாய் மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. இப்ப இந்த இன்ட்யூஷன் என்னன்னா, தேவனிடத்திலிருந்து அவைகள் ஏற்படக்கூடியவைகளா இருக்கிறது. இந்த விழுந்து போன மனுஷன்ட்ட பாருங்க, அப்படி என்றால் நேச்சுரல் மேன், ரட்சிக்கப்படாத மனுஷன்ட்ட கூட இந்த இன்ட்யூஷன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாடப்பகுதி வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அததான் ஒரு சில மனிதர்கள்லாம் சொல்றாங்க பாருங்களேன், எனக்கு திடீர்னு அந்த ஒரு உணர்த்துதல் இருந்துச்சு, வேர்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சுங்க, எனக்கு வேற எதுவுமே புரியல, ஆனா எனக்கு அது தெரிஞ்சிச்சு, அதனால நான் இதை செய்தேன். ஏன் செய்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனும் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற மனிதனும் கூட இப்படிப்பட்ட உள் உணர்வுகளுக்கு அவன் ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறான். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் நடக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் நடக்கும்னா கரெக்ட் தான், ரெண்டு பேருக்குமே அது நடக்குது. ஏனென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவனும் சரி ரட்சிக்கப்படாதவனும் சரி ஒரே தேவனால் உருவாக்கப்பட்டவனா இருக்கிறான். அவனுக்கு ஆவியிலிருந்து வழிநடத்தப்படக்கூடிய நிலைகளை பெற்றவனாய் இருக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்படாதவனுடைய பிரச்சனை என்ன என்பதை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த இன்ட்யூஷன் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள இருக்குது. அதனால்தான் பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்க கூட சில டைம் சொல்லுவான், எனக்கு அது கரெக்ட்னு தோணுச்சு, நான் செய்துட்டேன், ஆனா அது எப்படி கரெக்ட்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்குள்ளே இது வேலை செய்துட்டு இருக்குது. ஆனா அதுல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், Proverbs chapter 16 verse 25. நீதிமொழிகள் 16. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்படின்னா இந்த ரட்சிக்கப்படாத மனுஷனுக்குள்ளேயும் உள்ளான சில எண்ணங்கள், சில தீர்மானங்கள், சில உணர்வுகள்லாம் உண்டாகிறது. ஆனா அது எதை நோக்கி கொண்டு போகிறதா? அவனை மரணத்தை நோக்கி கொண்டு போகிறது. இப்ப அவனும் அங்கிருந்தா வழி நடத்தப்படுகிறான். அவனுக்கும் உள் உணர்வு இருக்கிறது, உள்ளான ஒரு ஏக்கம் இருக்கிறது, உள்ளான ஒரு உந்துதல் இருக்குது. ஆனால் அது மரணத்தை நோக்கி என்ன பண்ணுகிறது? கொண்டு போகிறது. ஏனென்று சொன்னால், அவன் ரட்சிக்கப்படாத பொழுது அவன் பாவ சுபாவத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அந்த பாவ சுபாவத்தினுடைய விளைவுகள் தான் அவனை என்ன பண்ணுகிறது? அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போயிருக்கிறது. நீங்கள் நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம்
25ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால் அங்கே ஒரு வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி அவனும் தன் பார்வைக்கு எதெல்லாம் அவனுக்கு கரெக்டா தோணுதோ அதெல்லாம் என்ன பண்ணானா செய்தான். அப்ப அவனும் உள் உணர்வில் தான் செயல்படுகிறான். இவங்கெல்லாம் யாருன்னா தேவனுடைய உதவியை பெறாதவர்கள், தேவனோடு இணைக்கப்படாதவர்கள், தேவன் இவர்கள் மேல் ஆளுகை செய்யாத ஒரு நேச்சுரல் மேன். அப்படி என்றால் இயற்கை மனிதன், அவ்வளவுதான். அவன் மனுஷன் தான், இயற்கை மனிதன். அவன் ரட்சிக்கப்பட்ட மனிதன் கிடையாது. இப்ப நம்ம இன்னொரு பகுதிக்கு நான் உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். வேதாகம் இதை தான் அதிகமாய் கவனப்படுத்துகிறது. அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த டியூஷன், இந்த உள்ளே இருந்து தங்கி வழிநடத்தப்படக்கூடிய அந்த நிலைகள் இப்பொழுது ஆவியானவரால் மேற்கொள்ளப்படுகிறதாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. இப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவங்க என்ன வித்தியாசம்னா, அவனும் உள்ள இருந்து எதையோ யோசித்து செய்யறான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கோ உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆளுகை செய்து அவனை நடத்துகிறவராய் அவர் மாற்றப்படுகிறான். அதனால்தான் the intuition was greatly enhanced by the Holy Spirit. அதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த வேதாகமும், பரிசுத்த தெய்வீக பிரசன்னம், இதுலலாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஏன்னா இப்ப உள்ள இருந்து வழி நடத்தக்கூடியவர் நானா இல்லாதபடி, என்னுடைய சுயமா இல்லாதபடி, இப்பொழுது ஆவியானவர் எனக்கு டியூஷன் எடுக்கும்படியாக என்னை எப்பொழுதுமே அர்ப்பணிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தேவன் என்னை வழி நடத்தக்கூடியவராய் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் மாறுறேன் பாருங்க அப்படின்னு ஒருத்தன் என்னைக்கு புரிஞ்சுக்கிறானோ அன்றைக்கு அவன் பெரிய வெற்றியை சந்திக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இப்ப உள்ள இருந்து வழி நடத்தப்படுவது ஒரு அற்புதமான தெய்வீக திட்டம். ஆனா இது நன்மையாகவும் மாறலாம், செல்வேல எப்படி மாறலாம், தீமையா மாறலாம். அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைச்சது எதுவுமே செய்யாதீங்கன்றாங்க. அது பாருங்க, அது மிகப்பெரிய முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன். பைபிள் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. சரி, பைபிள் சொன்னது கூட உங்களுடைய மனதிலும் உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய உணர்வுகளிலோ அது ஒத்து போகாவிட்டால் நீங்க அதை என்ன பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எதுவுமே செய்யாதீங்கன்றது பெரிய தவறு. இப்ப இந்த இன்ட்யூஷன் யாரால் செயல்படுத்தப்படுகிறது என்பதுதான் கேள்வி. இந்த உள் உணர்வு, இந்த உந்துதல் யாரால் இயக்கப்படுகிறது? இப்ப தேவனுடைய ஆவியானவர் அதை இயக்கி விட்டார் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். என்னோடு கூட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதுதான் பவுல் திருச்சபைக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய வெளிச்சம் என்று கூட சொல்லலாம். நீங்கள் பவுலுடைய நிருபங்கள் எல்லாவற்றையும் படிக்கும் பொழுது ஒரு அண்டர்லைனிங் தியாலஜி இருக்கும். அது என்னன்னா நியூமட்டாலஜி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவான வெளிச்சம் பவுலினுடைய எல்லா நிருபங்களிலும் இருக்கும். அது விசேஷமாய் இந்த அதிகாரத்தில் ஒரு அதிகமான வெளிச்சம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி என்ன பண்ணுங்கள், நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் தி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இப்பொழுது அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற எஸ் என்ன, இப்ப நீங்க தமிழ் பைபிள் படிச்சீங்கன்னா இந்த ஆவியானவர் ஆவி என்று சரியாய் உங்களுக்கு மொழியாக்கம் பண்ணப்பட்ட பொழுது உதவியா இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிள்ல பல வருடங்களாய் அது ரிவிஷன் பண்ணி ஆவியானவர் எது, உங்களுடைய தனிப்பட்ட ஆவி எதுன்னு தெளிவா வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன அடையாளம் என்னன்னா, நீங்கள் இங்கிலீஷ் வேதாகமத்தை எடுத்து படிச்சீங்கன்னா பெரிய எஸ் போட்டிருந்தா அது ஹோலி ஸ்பிரிட், சின்ன எஸ் போட்டிருந்தா அது ஹியூமன் ஸ்பிரிட். அவ்வளவுதான். பெரிய எஸ் போட்டிருந்தா என்னது, அது ஹோலி ஸ்பிரிட். சின்ன எஸ் போட்டிருந்தா அது என்னது, ஹியூமன் ஸ்பிரிட். அதனால நீங்க ரொம்ப பெரிய இங்கிலீஷ் புலவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆவியானவர் சொல்லுதா, இல்லை ஏன் ஆவியை சொல்லுதா, இல்லாட்டு அசுத்தாவியை சொல்லுதான்னு நீங்க கிளீனா என்ன பண்ணிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். பெரிய எஸ் போட்டிருந்தா அது எல்லாமே ஹோலி ஸ்பிரிட். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, this I say then, walk in the spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி என்ன பண்ணுங்கள், நடந்து கொள்ளுங்கள். இப்ப நம்முடைய இன்ட்யூஷன் யார் எடுக்கிறா, உள்ள இருந்து யார் டியூஷன் எடுக்கிறா, உள்ள இருந்து யார் நம்மளை உந்தி தள்ள போகிறார், உள்ள இருந்து யார் நம்மளை அசைக்க போகிறார்கள், யார் நம்முடைய உணர்வுகளை அவர்கள் கட்டுப்படுத்த போகிறார்னா அது ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ரிசப்டிவா இருக்கிறோம்னு தான் பிரச்சனை. நாம் உள்ள இருக்கக்கூடிய
அந்த செய்திகளை கொடுக்கக்கூடிய ஆவியானவருடைய தன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறி இருக்கிறோமா? அதுதான் பிரச்சனையை ஒழிய இப்ப ஆவியானவர் நம்மளை கம்யூனிகேட் பண்ணலன்னு என்ன பண்ண முடியாது, அவர் மேல எந்த குற்றச்சாட்டுமே வைக்க முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் வைக்கிறது என்னன்னா, கர்த்தர் என் கூட பேச மாட்டார். நான் சொல்றது பாருங்க, அது ஒரு உலகத்துக்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்து அது உங்க கூட மறைக்கப்படணும்னு இருந்தா அதை உங்ககிட்ட பேச மாட்டார். கரெக்டா? உலகத்துக்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு, அது உங்களுக்கு அவசியம் இல்லைன்னா அவர் என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். ஆனா நம்ம ஜெபிக்கிறது எல்லாமே நமக்கு அவசியமான பிரேயர். எப்படி? கர்த்தாவே என் குடும்பத்தில் என்ன செய்யணும், தொழில் என்ன செய்யணும், இந்த பணத்தை என்ன பண்ணணும், இந்த பணம் வரமாட்டதை என்ன பண்ணணும், கரெக்டா? இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குது என்ன பண்றது, நமக்கு எல்லாமே நமக்கு மறைக்கப்பட வேண்டிய செய்தியே கிடையாது, எல்லாம் நமக்கு சேர வேண்டிய செய்தி. இப்போ ஒரு சிலரை தேவன் தேசங்களுக்கு தீர்க்கதரிசியா வச்சிருக்கலாம், அவங்க கிட்ட தேசங்களை பத்தி பேசலாம், இந்த தேசம் இப்படி இருக்கும், இந்த தேசம் இப்படி இருக்கும். ஆனா நமக்கு அடிப்படையாகவே நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ஊழியத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்ம கிட்ட தான் பேச வேண்டியதா இருக்கு. அதனால எனக்கு கர்த்தர் மறைக்கிறாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவர் சொல்ல விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள நிலையில் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. இப்போ அமெரிக்க பிரசிடென்ட் யாருன்னு கர்த்தர் என்கிட்ட சொல்லல, அது சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை. இப்போ நம்ம சொல்றதுனால யாரும் உடனே ஓட்டு போட போறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி, நம்முடைய சூழ்நிலையை பத்தி, நம்மளுடைய பிரச்சனைகளை பத்தி, நமக்கு போக வேண்டிய பாதைகளை குறித்து கர்த்தர் நம்ம கூட பேச வேண்டியது மிக மிக அவசியமாய் நமக்கு இருக்கிறது. அதனால கர்த்தர் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாருன்னு சொன்னீங்கன்னா அது சர்வ ஞானத்துக்கு உட்பட்டதாகவும் நமக்கு மறைக்கப்பட வேண்டியதாக இருந்தா கர்த்தர் என்ன வேண்டியதில்லை, நம்மகிட்ட சொல்ல வேண்டியதில்லை. ஆனா நம்ம கிட்ட தான் எல்லாமே சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவ்வளோ தீர்மானங்கள் நாம் எடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால கர்த்தர் யார் மறைக்கிறார்ன்ற அந்த எண்ணங்கள்ல இருந்து என்ன பண்ணிடுங்க, வெளியே வந்துருங்க. இப்ப நான் பெற்றுக்கொள்வதற்கு அந்த நிலைக்கு நான் என்னை மாற்றி இருக்கிறேனா என்பதுதான் இன்றைக்கு பிரச்சனை. அதனால ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நம்முடைய தெய்வீக சத்தத்தை நாம் பெறுகிறவர்களாய் நாம் உருவாக்கப்பட்டு அந்த நிலைக்கு போய் நிற்கிறோமா என்பதுதான் கேள்வியை ஒழிய தேவன் பேச மாட்டார் என்ற கேள்விக்கு இடமே இல்லை. அப்ப இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையை மட்டும் நல்லா படிச்சீங்கன்னா, அவன் தேவ சத்தத்தை அதிகமாய் கேட்டு அனுபவித்து அதை லைஃப் முழுவதுமே என்ன பண்ணியிருக்கிறான், அவன் அந்த இடத்தை அவன் செயல்படுத்தி இருக்கிறான். அதனாலதான் நீங்க சங்கீதங்கள்லாம் படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அநேக அனுபவங்கள்ல இருந்து அவன் எழுதியிருப்பான். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம் போதும். இப்ப எங்க பாருங்க, கிங் டேவிட் went in and sat before the Lord. தேவனிடத்துல போய் அவன் என்ன பண்ணானா, அமர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. He went and sat before the Lord. அப்ப என்ன செய்யறான் அவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆவியானவரால் வழி நடத்தப்படுவதற்கு தன்னை விட்டு கொடுக்கக்கூடிய நிலைகளுக்கு அவன் கொண்டு போகிறான். டேவிட் sat before the Lord. ஏன் அங்க போய் உட்கார்ந்தான் அப்படின்னா, தன்னுடைய சரீரங்களை அமைதிப்படுத்துவது மட்டுமல்ல, தன்னுடைய ஆவியை தேவனுக்கு விட்டு கொடுக்கிறவனாகவும் அவன் அந்த இடத்துக்கு கடந்து செல்லுகிறவனாய் இருக்கிறான். இன்னைக்கு அநேக பேருக்கு பிரச்சனை எங்கன்னா, தேவனோட சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய நிலைகளுக்கு நாம் கடந்து போவது கிடையாது. நீங்க சைக்கிள் ஓட்டுறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சைக்கிள் என்ன பண்ணாது, ஸ்ட்ரெயிட்டா போகாது. அப்படியே சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, வண்டியை அப்படியே சைடில் போவாங்க. அப்புறம் இந்த குரங்கு பிடல்லாம் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவன் போடுறவன் பக்கத்துல எவனுமே போக முடியாது. ஏன்னா சைக்கிள் எங்கன்னா போகும்னு தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் நேர்கோட்டில் என்ன பண்றான், சைக்கிள் என்ன பண்றான், ஓட்டிட்டு இருக்கான். இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், தேவனிடத்துல போய் நம்ம உட்கார்ந்த உடனே எல்லாமே நேரடியா என்ன பண்றது இல்லை, நமக்கு சேர்றதில்லை. ஆனால் போக போக நாம் தேவனுக்குள்ளாக நம்மளை அமைதியாக்க அங்கே ஆவியானவர் நம்மேல் என்ன பண்ணுகிறார்,
ஆளுகை செய்கிறவராய் மாறுகிறார். We become a yielded vessel and God becomes the controller of our spirits. அப்ப நம்ம ஆவியிலே தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய எல்லா உபகரணங்களையும் தேவன் நமக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, ஏற்படுத்தி இருக்கிறார். எப்பொழுது அவருடைய சமூகத்துல போய் நம்ம என்ன பண்றோம், அமரும் பொழுது. அதனால்தான் அந்த காலகட்டங்கள்ல இந்த பெரிய பெரிய ரிட்ரீட்ஸ்லாம் நடத்துனாங்க. அதுக்கு பேரு என்னன்னா ரிட்ரீட். இப்போ நம்ம அதை வந்து ட்ரீட்டா மாத்திட்டோம். ஆக்சுவலா ரிட்ரீட்னா என்னன்னா, ஒரு அலுவல்களிலிருந்து தன்னை வேர் பிரித்து கொள்ளுகிறவன், ஒரு அலுவல்களிலிருந்து தன்னை விலக்கி கொள்ளுகிறவன். பிக்னிக் கிடையாது, இல்லாட்டி ஹாலிடே கிடையாது, இல்லை டூரிஸ்டா எங்கேயும் போறது கிடையாது. இன்னைக்கு ரிட்ரீட்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கேயாவது போய் ஜாலியா இருக்குதுன்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ரிட்ரீட் என்று சொன்னால் நம்முடைய அலுவல்களில் இருந்தெல்லாம் நம்மளை விலக்கி கொண்டு தேவனுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்துருப்பது. இப்ப நிறைய பிரச்சனை எங்க நான் பாக்குறேன் என்னன்னா, இன்னைக்கு ரிட்ரீட்ல தான் மக்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, கர்த்தரோட கூட உட்கார்றது கிடையாது. அதனால இந்த ரிட்ரீட்டினுடைய அந்த பேரையே நம்ம என்ன பண்ண வேண்டியது, கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அங்கதான் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. இன்னும் பார்க்காதவங்களெல்லாம் பார்க்குறாங்க, பேசாதவங்களோடலாம் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, விளையாடாதவங்களோடலாம் என்ன பண்ணுறாங்க, விளையாடின்னு டக்கஃபர் விளையாடின்னு வாலிபால் விளையாடின்னு கேட்டால் ரிட்ரீட் போயிட்டு வந்துன்றாங்க. அந்த பேரையே நம்ம என்ன பண்ணிட்டோம், கொலை பண்ணி வச்சிருக்கிறோம். ரிட்ரீட்னா என்னன்னா, நாம் உலக அலுவல்களிலிருந்து நம்மளை விலக்கி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுறது, உட்கார்றது. இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால தான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டுறாங்க. நீங்கள் ப்ரேயர் மீட்டிங்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ண மாட்டான், வர மாட்டான். ஃபெலோஷிப்பா உடனே வர்றான்வான். என்னன்னா கண்டிப்பா எப்படியும் கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணலாம், ஒரு ஐக்கியப்படலாம். இன்றைக்கு இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், உங்களுடைய ஆவி பலன் அடையாமல், நீங்கள் ஆவியின் மண்டலங்களிலே பலன் பெற்றவர்களாய் மாற முடியாதபடி பலவீனமானவர்களாய் என்ன பண்ணப்படுகிறது, சபை மாறி விடுகிறது. ஒவ்வொரு மனுஷனும் மாறிடுறான் பாருங்க. அங்கதான் இன்னைக்கு நிறைய பேருடைய கருத்துக்கள் என்னன்னா, ஆதி காலத்து மாதிரி சபை இல்லையே, நாங்க 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி சபை இல்லைன்னா, ஏன்னா இவன் தேவ பிரசன்னத்துல போய் என்ன பண்றது இல்ல, உட்கார்றது இல்லை. அப்படி உட்கார்ந்து இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் இவன் வச்சிருக்கான். சர்ச்சு டைமிங்லாம் கிடையாது, இவன் ஒரு டைமிங் வச்சிருக்கான். என்னன்னா, நான் 45 நிமிஷம் வேணா என்ன பண்ணுவேன், உட்காருவேன். அதுக்கப்புறம் ஒரு பிரசங்கம் பண்ணா என்ன பண்ணிடுவேன், எந்திரிச்சு போயிடுவேன். இப்போ ஆவியானவர் வழி நடத்தி ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஜெபம் பண்ணிட்டான், நம்ம ஆளுங்களுக்கு அது பொறுக்காது பாருங்க. உடனே என்னன்னா, இது வந்து நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். எப்படி அடுத்த கமிட்டி மீட்டிங்ல இதான் ஒரு முதல் தரமான குற்றச்சாட்டாவே மாறிடும். நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம், நாங்க இதை வந்து நீங்க வந்து சரி பண்ணணும். பாருங்க, நீங்கள் தேவனுக்கென்று உங்களை விட்டு கொடுத்து தேவ சமூகத்துல போய் உட்காரும் பொழுதுதான் பெரிய மாற்றங்களுக்கு வித்துக்களை ஏற்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. You are sowing a seed for the supernatural event in your spirit, and you sat before the Lord. That means you retrieve yourself from all the other works and you sit before God. பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஆவிக்குரிய ஜனங்க நல்லா புரிஞ்சு நல்லா செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க, அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய சத்தத்தை அதிகமாய் கேட்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அங்கதான் பெரிய சவால்கள் வருகிறது பாருங்க. என்னோடு கூட சங்கீதம் 37 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம். சாம்ஸ் 37 verse 23. சங்கீதம் 37:20. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் என்ன பண்ணப்படும், உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது, அவனுடைய வழிகள் உறுதிப்படும், அவனுடைய நடைகளிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். எப்ப நடக்கும், எப்ப செயல்படுவான், இவன் தன்னுடைய ஆவியை தேவனுடைய பிரசன்னத்துல போய் விட்டு கொடுத்து அங்கே ஆவியானவர் இவனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவனுடைய நடைகள் என்ன பண்ணுமா, தேவனுக்கு பிரியமானதாய் மாறும். சும்மா நம்ம இப்ப எப்படின்னா, கர்த்தாவே நான் ஒன்றை செய்கிறேன், இது உமக்கு பிரியமாக இருப்பதாக. எப்படி கர்த்தர் சொல்லுவார், எனக்கு பிரியம் என்னன்னு நீ எங்கிட்ட கேட்டுதான் என்ன பண்ணணும், செய்யணும். கரெக்டா இல்லையா? நீங்க விருந்தாளிகளை உபசரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, சில ஆளுங்கெல்லாம் ஞானமா செய்வாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க நான் செய்யறேன்னு வாங்க. சில ஆளுங்க என்னன்னா, அவங்களுக்கு பிடிச்சதை செய்து வச்சுட்டு இதை சாப்பிடுங்கன்னு வாங்க.
இப்போ இது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவன்கிட்ட போயிட்டு கர்த்தாவே எனக்கு இது பிடிக்கும், இதை நான் செய்துட்டேன், அதனால இதுல நீர் என்ன பண்ணுவீர், பிரியமாய் இருப்பீராக. அவரும் சில வேளையில ஏற்றுக்கொள்ளலாம், அதை நிராகரிக்கலாம், அதை அங்கீகரிக்கலாம், இல்லாவிட்டால் அதை உதாசீனப்படுத்தலாம். ஏன்னா காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்றுக்கொள்ளல. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். நீங்க இதுக்கு விவரமே என்னன்னா, அவருக்கு என்ன பிரியமோ அதை தான் நம்ம என்ன பண்ண வேண்டும், செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம் பாருங்க, என்னுடைய பாதைகள் உமக்கு என்னவா இருப்பதாக, பிரியமா இருப்பதாக. இது எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆவியிலே தேவனுடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது, when you walk in the spirit. அதனால்தான் சபை எப்பொழுது ஒரு நீரோட்டம் உள்ள சபையாக மாறுகிறது என்று சொன்னால், ஆவியானவர் ஆளுகை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபரும் தேவனுக்கென்று இன்னும் அதிகமாய் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் ஒரு பெரிய தெய்வீக ஆற்றலை பார்க்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அதனால்தான் இன்ட்யூஷன். ஓகே, இது இந்த உள் உணர்வு என்பது நீங்கள் வளர வளரதான் இது அதிகமாக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதனுடைய சில அடிப்படை காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இன்ட்யூஷன் இஸ் an internal feeling that develop as we mature. பாருங்க, நீங்க பிறந்த குழந்தைக்கு கூட அந்த உள்ள இருந்து ஒரு உள் உணர்வு இருக்குது, இதை எடுத்து சாப்பிடணும், அதை சாப்பிடணும். ஆனா ஒரு மனிதன் வளர்ந்த பிறகு அவனுக்கு நல்லா தெரியுது, இதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடியது, இட்ஸ் எடிபிள், இட் இஸ் நாட் எடிபிள். இப்படி ஆனா எல்லாருக்குள்ளே ஒரு உந்துதல் இருக்குது. அப்ப ஒரு இன்ட்யூஷன் எப்போ உருவாகுது என்று சொன்னால், அவன் நல்ல தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆவிக்குரிய கட்டமைப்புக்குள்ளாக அவன் முதிர்ச்சி அடையும் பொழுதுதான் அவன் அந்த உள் உணர்வுகள் அவனை ஆரோக்கியமான நிலைகளுக்கு கொண்டு போகிறது. இன்னொன்னு பாருங்க, இந்த இன்ட்யூஷனுடைய கட்டமைப்புகளில் இன்னொன்னு என்னன்னா, enabling us to come to conclusion about a situation. இந்த உள் உணர்வை வைத்து நாம் ஒரு நிதானமான நிலைகளுக்கு கொண்டு வரப்படுகிறோம். சில வேளை நம்ம சொல்லுவோம் பாருங்க, இதை நான் செய்யவே கூடாது, ஏன்னா கர்த்தர் எனக்கு உள்ள இருந்து உணர்த்துறாரு, இதை நான் செய்யவே கூடாது. பாருங்க, யூ கம் டு அ கன்க்ளூஷன். இந்த உள் உணர்வுகளினாலே ஆவியானுடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்கிறவன் அநேக இடத்திலே சரியான தீர்மானங்களுக்குள்ளாய் அவன் நகர்த்தப்படுகிறான். இன்னொரு ஒரு ஒரு பிராக்டிக்கலான ஒரு பிராக்டிக்கல் விஸ்டம் என்று சொல்லுவோம். அப்படின்னா செயல்முறை ஞானம். அதுல என்னன்னா, உங்களுக்கு இது சரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்களே ஒரு பெரிய முடிவுக்கு வந்துடலாம். எப்படி என்று சொன்னால், ஒரு கன்க்ளூஷனுக்கே வரமாட்டுதுன்னா இது நோன்ற இடத்துக்கு வந்துடலாம். எப்படி ஒரு சரியான முடிவுகளின் எல்லைகளுக்கே வரலன்னா அது இல்லை என்ற எல்லைகளுக்கு நீங்க என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். ஆனா நம்ம என்னன்னா, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்ல வச்சிருக்கிறோம், அமைதியா இருந்தா ஆமான்னு அர்த்தம். எப்படி கரெக்டா இல்லையா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தான், ஆனா சம்மதம் கிடையாது. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆவியில ஒரு தெளிவான இடத்துக்கு நாம் நகர்த்தப்படவில்லைன்னா, அந்த உள் உணர்வு ஒரு விஷயத்தை கன்க்ளூஷனுக்குள்ள கொண்டு வரலன்னா அதை நீங்கள் செய்யாமல் இருப்பது ஆரோக்கியமானது. என்று சொன்னால், ஆவியானவர் நம்முடைய உள் உணர்வுகளிலிருந்து நம்மளை நடத்தக்கூடியவராயிருக்கிறார். இப்ப இந்த உள் உணர்வுகள் நன்மை தீமைக்குரியதா இருக்குது. எப்ப நன்மையாகுதுன்னா, ஆவியானவரால் வழி நடத்தப்படும் பொழுது நன்மையாகிறது. நீங்கள் மாம்சத்துக்கு உங்களை விட்டு கொடுத்து நீங்கள் வழி நடத்தப்படும் பொழுது அது தீமையாக மாற்றப்படுகிறது. இந்த உள் உணர்வு என்பது இட்ஸ் எ கிஃப்ட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ எ டூல். அது ஒரு கர்த்தர் கொடுத்த ஈவு, அதே போல அது ஒரு காரியம். அப்படின்னு சொன்னால் டூல்ஸ் அப்படின்றால் அது ஒரு கருவியாக இருக்கிறது. அதை நீங்க நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அது நல்லதுக்கு யூஸ் பண்ணப்படுது. ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியாது, அது மாம்சத்துக்கு செயல்படக்கூடியதாக அது மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய ஆவியிலே நாம் என்ன உணர்த்தப்படுகிறோம் என்பதை நாம் எப்பொழுதுமே நிதானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நிறைய வேளைகள்ல நம்ம ஆவிக்குரியவர்கள் யார் என்று எப்படி அடையாளப்படுத்துவது, இன்னைக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான கொஸ்டின். ஹூ இஸ் எ ஸ்பிரிச்சுவல் மேன்? ஆவிக்குரிய மனிதன் என்றால் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வரைமுறைகள் இருக்குது. அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாகவும் மத சடங்காச்சாரங்களை சார்ந்ததாகவும் இருக்குது. சரியானபடி இதை செய்கிறவன் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். சரியான கால அளவின்படி இதை செய்கிறவன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரியவன் ஏன்னா, ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறவன் தான் ஆவிக்குரியவன்.
A spiritual man is being guided in his spirit by the Holy Spirit. ஆவியானவர் உங்களுக்கு உள்ளாக இருந்து உங்களை வழிநடத்தாத பொழுது நீங்கள் ஆவிக்குரியவர்களா என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யம் உங்களை அங்கீகரிக்காது. ஏன்னா பூலோகம் உங்களை என்ன பண்ணும்? பயங்கரமா அங்கீகரிக்கும். இப்ப நான் பல வருடங்கள் ஊழியத்துல போனதுனால ஒரு சில அனுபவங்களை நான் உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டா சொல்லலாம் பாருங்க. சில பேர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த காலகட்டங்கள் பாரு என்ன மாதிரி ஆவியில ஜெபிக்கிறாரு, ஏன்னா அவர் பல மணி நேரம் ஜெபிச்சார். ஓகே, பரலோகம் அதை எப்படி பார்க்கும் அப்படின்றத என்னுடைய கண்ணோட்டத்துல நான் சொல்றேன் பாருங்க. ஆவியானவருடைய உந்துதலிலும் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய பிரேயர் பாயிண்ட ஆவியானவர் சொல்ற விதத்துல ஜெபிச்சாதான் அது ஆவிக்குரிய ஜெபம். ஓகே, இது புரியுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். நீங்க பிரேயர் பாயிண்ட்லாம் எங்க இருந்து வர வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, பாரத்திலிருந்து வரலாம். அது உங்களுடைய பாரத்துல அது சொல்லப்படுகிறதா இருக்கலாம். அது நம்ம ஒரு ஆவியான ஒரு மொழிகள்ல ஒன்று பாரம். ஓகே, அது நான் இப்ப டீல் பண்ண இல்ல. நீங்க எதையாவது ஒண்ணு ரொம்ப பிரியப்பட்டு ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆவிக்குரிய ஜெபம் என்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்களை எதற்காக உணர்த்தி எப்படி ஜெபிக்க சொல்லுகிறாரோ அப்படி நீங்க ஜெபிப்பது தான் ஆவிக்குரிய ஜெபம். அல்லேலூயா. அது பல மணி நேரம் ஜெபிக்கிறது கிடையாது. நீங்கள் இயேசுனுடைய வாழ்க்கையை ரெண்டா பிரிச்சுக்கலாம். வெளியரங்கமான வாழ்க்கை, மறைமுகமான வாழ்க்கை. மறைமுகமான வாழ்க்கைனா இரவுல போய் ஜெபிச்சாரு, இரவெல்லாம் ஜெபிச்சார், காலையில போய் ஜெபிச்சார், தனியாய் ஜெபிச்சார்லாம் இருக்கும். இது தேவனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ஆவிக்குரிய தொடர்பு. வெளியரங்கமான ஆவிக்குரிய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே ஷார்ட்டா தான் இருந்திருக்கும் பாருங்க. எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ட்டா தான் இருந்திருக்கும். கர்த்தர் ஏன் இப்ப நீங்க கெத்செமனே தோட்டத்துல கூட போயிட்டு நான் யோசித்து பாக்குறேன், நம்மளா இருந்தா ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவோம்? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். ஒரு சிலரை நான் பார்த்துருக்க பாருங்க, எனக்காக ஜெபியுங்கள், 1000 ஜெப விசுவாசிகள் தேவை, 2000 ஜெப விசுவாசிகள் தேவைன்னு நம்ம இன்னைக்கு சில பிரச்சனைகளுக்கு என்ன பண்றோம்? எல்லாரையும் கூப்பிடுறோம். இங்க இயேசுவுக்கு நல்லா தெரியும் இது இருக்கிறதுலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இது. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க இங்க ஜெபம் பண்ணுங்க, நான் அங்க ஜெபம் பண்றேன். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இவன் ஆவியில ஜெபிக்க மாட்டான், நான் ஆவியில ஜெபிக்க போறேன். அவன் கரெக்டா அதே தான் செய்தான் பாருங்க. கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருப்பாருங்க, அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க? தூங்கிட்டான். இவன் 2 பேருமே ஜெபத்துக்கு தான் போனாங்க. 2 பேருமே ஜெப அறையில் தான் இருந்தார்கள், ஜெப பிராந்தியத்தில் தான் இருந்தார்கள், இந்த ஜெப மலையில தான் இருந்தாங்க. எப்படி இன்னைக்கு நிறைய பேருக்கு மலையில போய் ஜெபிச்சா ரொம்ப பிடிக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையில போய் ஜெபிக்கிறது. ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு நிறைய நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நம்ம அங்க போயிட்டாவே ஜெபம் பண்ணிட்டோம்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ஒரு ஏமாத்து வேலை வேற எதுவுமே கிடையாது. இல்ல 10 பேர் ஜெபிச்சுட்டு இருக்காங்க, அந்த ஜெபத்துல போய் நம்மளும் கொஞ்ச நேரம் தலையை விட்டு ஒரு கொஞ்ச நேரம் அங்க எல்லாரையும் தள்ளி கிள்ளி விட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நிறைய ஆளுங்க நானும் பயங்கரமா ஜெபிச்ச பரலோகம் அதுக்கு என்ன சொல்லுது? ஒரு நல்ல ஜெபம் என்பது பாருங்க, வெளியரங்கமா ஒரு பெரிய மாற்றம் வரலன்னா கூட உங்களுக்குள்ளேயாவது ஒரு மாற்றம் வந்திருக்கணும். எப்படி? நான் நிறைய ஜெப வீரர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, நீங்க ஜெபிச்சு எதுவுமே மாறலன்னா கூட பரவாயில்ல மாஸ்டர், அது மாறல இது மாறல, நீ மாறி இருக்கிறியா? நீனும் மாறலன்னா அப்ப ஜெபமே பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா இது ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து நீங்கள் ஆவிக்குரிய செய்தியை கேட்டு ஆவிக்குரிய திட்டத்தின்படி ஜெபிக்கிறவன் தான் ஒரு ஜெப வீரன், ஆவிக்குரிய ஜெப வீரனாய் மாற்றப்படுகிறான். அப்ப தேவனுடைய பிரசன்னத்துல போய் நம்ம தங்கி இருக்கும் பொழுது என்னன்னா, நமக்கு அந்த தெய்வீக உணர்வுகளை தேவன் என்ன பண்ணுகிறார்? துவக்கி விடுகிறவராய் இருக்கிறார், அதை ஆரம்பிக்கிறவராய் இருக்கிறார், அதை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த இன்ட்யூஷன் பாருங்க, இயேசு இந்த இன்ட்யூஷன்ல செயல்பட்டு இருக்கிறார். வாசிக்கலாம் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சற்று சொல்ல விரும்புகிறேன். மார்க் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் இருதயங்களில் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்களா? சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா இயேசு என்ன சொல்ல வருகிறார் பாருங்க. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று, அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து, போதும் இது ஒரு லைனை மட்டும் நீங்க நல்லா பண்ணுங்க, ஆவியில் அறிந்து. he had an intuition.
உள்ளே ஆவியானவர் தன்னுடைய ஆவியிலே ஒரு பெரிய உணர்த்துதலை இயேசுவுக்கு கொடுத்திருக்கார். பாருங்க, இயேசுக்கே இந்த ஊழியம் தேவைப்பட்டிருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு தேவை. Jesus worked with the Holy Spirit in the area of intuition. உள் உணர்வுகள் தவறு என்று நீங்கள் அதிகமாக நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் ஆவியானவருடைய மொழியை நீங்கள் புரிந்து கொள்ளாதவர்களாய் போய்விடுவீர்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பேச வேண்டிய தலைப்புகள். அதனால தான் நின்று நிதானமாக என்ன பண்ணிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன். One of the greatest mandate that I have is to prepare the body of Christ to hear God clearly. தேவனுடைய சத்தத்தை துல்லியமாய் கேட்பதற்கு தேவனுடைய சபையை ஆயத்தப்படுத்துவது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பாக நான் உணர்கிறேன். நான் உங்களுக்கு வேதத்தை சொல்லி தர்றதுக்கு 10-15 பாயிண்ட் சொல்லலாம் வரல. ஆனால் உங்கள் ஆவியிலே நீங்கள் இணைக்கப்பட்டு தேவனுடைய ஆவியிலே நீங்கள் சாட்சிகளை பெற்று அந்த உள்ளான உணர்வுகளை நீங்கள் பலப்படுத்தி வாழும்படியாய் நான் உங்களை அழைக்கிறேன். அதான் இயேசு ஆவியிலே என்ன பண்ணாரு, உணர்ந்து. ஓகே, அதுக்கப்புறம் மறுமொழிகள்லாம் இருக்குது பாருங்க. அவர் இவங்களை மன்னிக்கலாமா, இல்லாட்டி படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கலாமா என்று சொல்லி எல்லாம் அந்த காரியத்தை என்ன பண்றாரு, பேசுகிறார். நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வந்தீங்கன்னா அங்கேயும் கர்த்தர் இவருடைய இருதயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது என்பது கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். அதனால இந்த உள் உணர்வுகள் ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டியவன் தான் ஆவிக்குரிய மனிதனாக மாற்றப்படுகிறான். இந்த இன்ட்யூஷன்ல நான் ஒரு கிரேக்க வார்த்தையை வைத்து போன பகுதியிலே நான் பேசினேன். ஸ்டெனாசோ என்ற ஒரு பகுதியை நான் உங்களோடு கூட பேசினேன். இப்போ ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷனை மறுபடியும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நம்ம எதை செய்தாலும் நல்ல ஆழமா வேலையை என்ன பண்ணிடணும், செய்திடணும். நம்ம கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு பில்லர் போடுறான் பாருங்க, அவனை மாதிரி போட்டா எப்படி ஒரு 100 வருஷம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிடணும், ஒரு செய்தியை பேசிடணும். ஹல்லேலூயா. சும்மா அவசரத்துக்கு 5 அடி தோண்டி போடுறவங்க கிடையாது. நம்ம போட்டா ஒரு 100-150 வருஷம் என்ன பண்ணணும், அது பாட்டுக்கு நிம்மதியா என்ன பண்ணணும், வரணும். அந்த மாதிரி ஒரு ஆழமான வேலையை ஆவியானவர் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஆனா ஒன்ஸ் நம்ம கிளீனா நம்ம ஒரு ட்ராக் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுல ஈஸியா என்ன பண்ணிடலாம், போயிட்டே இருக்கலாம். அதனால இவ்வளவு நேரம் பண்ணதுல என்னன்னா அந்த ஆழமான வேலையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா செய்திருக்கிறேன். நான் போன வாரத்தினுடைய தொடர்ச்சி என்னன்னா நம்ம இப்பதான் அதை தொடரவே ஆரம்பிக்கிறோம். ஸ்டெனோசா என்ற ஒரு கிரேக்க வார்த்தையை நான் என்ன பண்ணேன், உங்க கூட பேசினேன். பெருமூச்சு. என்னது பெருமூச்சு? சைன் என்றால் ஒரு நம்முடைய ஆவியில ஒரு பெரிய ஒரு அது என்னன்னா ஒரு அங்கலாய்ப்பு போல ஒரு சில நிலைகளை உருவாக்கப்பட்டதை நான் பேசினேன். அப்ப ஆவியானவர் நம்முடைய வெறுமையின் நிலைகளை காண்பித்து அங்கிருந்து நம்மளை ஜெப நிலைகளுக்கு அழைப்பதற்கு இந்த ஸ்டெனோசா என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நான் போன வாட்டி ஒரு 4 வசனங்களை சொல்லினேன். இன்னைக்கு அந்த வசனத்தை மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம படிச்சா அடுத்த பகுதிக்கு போக முடியாது. மார்க் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34, ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எபிரேயர் 13:17, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதுல எல்லாவற்றிலும் இந்த ஸ்டெனோசா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அதற்குரிய சில அர்த்தங்களையும் நான் போன பகுதியில பேசியிருக்கிறேன். பார்ட் 2ல அதை பேசியிருக்கிறேன். The language of the Holy Spirit பார்ட் 2 நீங்க அதற்கு ரெஃபர் பண்ணலாம். சரி, இன்றைக்கு பார்ட் 3ல இப்ப ஆவியிலே நடக்கக்கூடிய ஒரு இன்ட்யூஷன், இந்த உள் உணர்வுகளிலே ஏற்படக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையை நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி என்று இதுக்கு எம்பர்மயோ அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. எம்பர்மயோ. ஓகே, நான் கிரீக் பிலாசபர் கிடையாது, இல்லை கிரீக் லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது. என்னால் முடிந்த அளவுக்கு அதை இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். EMBRIMAOMAI, எம்பார்மியோ அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் நம்முடைய உள் உணர்வுகளிலே இதை உண்டு பண்ணக்கூடியவராயிருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 11:33. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. இப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற
கிரேக்க வார்த்தை தான் எம்பார்மையோ, கலக்கம் அடைந்து. ஆவியில என்ன பண்ணாரு? கலக்கம் அடைந்து. அப்ப இந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் என்னால முடிந்த அளவு நான் என்ன பண்றேன்னா நான் விளக்க விரும்புகிறேன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா groaned அப்படின்னு இருக்குது. groaned, ஓகே. அப்படி என்றால் ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, அதான் தமிழ்ல கலக்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆவியானவர் சில வேளைகள்ல யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் ப்ராக்டிக்கல் விஸ்டமா நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். பாஸ்டர், இதெல்லாம் எப்படி நடக்குது, இதுக்கு எக்கச்சக்கமான வசனம் இருக்குதுன்னா நிச்சயமாய் இந்த கிரேக்க வார்த்தையின் அடிப்படையில் நீங்க போய் தனியாக தியானிக்கலாம். ஆனால் என்னுடைய பகுதி என்னன்னா, இந்த சத்தியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையோடு இணைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எம்பார்மையோ அப்படின்னு சொல்லி ஒரு கிரேக்க வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறதுக்காக நான் வரல பாருங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்களோடு கூட பொருத்தி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுகிறது? ஒரு கலக்கம் என்று சொல்லப்படுகிறது. இத நம்ம சொல்லலாம் பாருங்க, ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் என்று சொல்லலாம். ஒரு ஜாக்கிரதையா இருக்கும்படியாக திட்டவட்டமாக தேவன் நம்மோடு கூட என்ன பண்ண போறது? பேசப்படுகிற நிலை என்று சொல்லப்படலாம். A strict warning from God to caution you what to do and what you should not do. நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு திடகாத்திரமான எச்சரிப்பு உங்களுடைய ஆவியிலே தோன்றலாம். இதுக்கு நான் பிராக்டிக்கலா ஒரு சில விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் திடீர்னு உங்களை என்ன பண்றாரு, இந்த இடத்துக்கு போலாமான்னு கூப்பிடுறாரு. இப்போ உங்களை ஆவியில அவர் போலாமான்னு கேட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வரும் பாருங்க. ஐயோ அந்த இடத்துக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ மொழி, ஆவியானவருடைய மொழி என்ன பண்ணப்பட்டிருக்குது? செயல்பட்டு கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஏன் கலக்கம் வருது அப்படின்றது, இப்போ அந்த இடத்துக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த இடத்துல இருக்கிற நபர்களுக்கும் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, தனிப்பட்ட ரீதியா அவங்க கூட நம்மளுக்கு எந்த சண்டையும் கிடையாது. ஆனா அந்த நபர்களையும் அந்த இடத்துக்கோ நம்ம போகணும்னு நம்மளுக்கு ஒரு அழைப்பு வந்த உடனே, அந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம கேட்ட உடனே, இல்லை அழைப்பு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு கலக்கம் வருது. இது என்னன்னா ஆவியானவருடைய மொழி. எம்பார்மையோ, கலக்கம் அடைந்து. இயேசு என்ன பண்ணாரா? கலக்கம் அடைந்து. சரி, மார்க்கு 1:43 போகலாம். மார்க்கு 1:43. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி என்ன பண்ணு? எச்சரிக்கையாயிரு. அங்க என்னது என்று சொன்னால் எம்பார்மையோ, எச்சரிக்கையாயிரு. என்ன சொன்னாரு? எச்சரிக்கையா இருக்குது. சார்ஜ், ஸ்ட்ரெயிட்லி சார்ஜ். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்லி சார்ஜ். எம்பார்மையோ, எ ஸ்டர்னஸ் ஸ்ட்ரிக்ட் வார்னிங். ஒரு உள்ள ஒரு கலக்கம் மட்டும் இல்ல, இது நீ செய்யக்கூடாது என்ற ஒரு பெரிய உள் உணர்வுகளை தேவன் ஏற்படுத்துகிறார். சில வேளைகள்ல இந்த மாதிரி அந்த அடையாளங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம அனுபவமா சேர்த்து வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஆவியானுடைய மொழிகள். இதெல்லாம் என்னது? ஆவியானுடைய மொழிகள். என்னன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில மனநிலைகளுக்குள்ள நான் வர வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க கேட்கலாம், எனக்குள்ள ஒரு கலக்கம் வருது பதர். நீங்க நல்லா டிசைன் பண்ணணும். எப்படின்னா, இது இயற்கையாய் வந்த கலக்கமா, இல்ல ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கலக்கமா? அதனால தான் பாருங்க, இந்த இன்ட்யூஷன் என்பது நாம் முதிர்ச்சி அடையும் பொழுது நாம என்ன பண்ணுகிறோம்? அதை பெறுகிறோம். ஒரு முதிர்ச்சிக்குள்ள வரும் பொழுது இந்த இன்ட்யூஷன் என்ன பண்ணுது? நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாய் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸ்ட்ரிக்ட்லி வார்ன்ட். நமக்குள்ளாக ஒரு பெரிய ஆக்ரோஷமான ஒரு திட்டத்தை தேவன் நமக்குள்ளாய் வைக்கிறார். ஏன் இந்த எம்பார்மையோ என்றால் என்னன்னா, ஒரு தவறு நடக்க போகிறது என்பதை தேவன் நமக்கு விளங்க செய்கிறார். இது தவறு என்று சொல்லவில்லை, ஒரு தவறு நடக்க போகிறது என்பதை என்ன பண்ணுகிறார்? அவரு விளங்க செய்ய போகிறார். நீங்க யாருடைய பழகும் பொழுது இது அடிக்கடி வரும். நீங்க யாருடைய பேசும் பொழுது இது அடிக்கடி வந்துட்டு போகும். இதெல்லாம் மீறி ஒருத்தன் செய்யறான் பாருங்க, அப்பதான் அவ தேவனுக்கு விரோதமான செயல்களிலே செய்கிறான் அர்த்தம். சில பேர் இதெல்லாம் பைபிள் எங்கேயாவது இருக்குதான்னு கேட்பாங்க. இவ பைபிளை எழுதினவர் உள்ள இருந்து உன்னை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? இதை செய், இது செய்யாதன்னு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? சொல்லி கொண்டிருக்கிறார். கரெக்டா? அடிக்கடி இயற்கையான ஒரு வாணிக கர்த்தர் அடிக்கடி சொல்லுவார். என்னன்னா,
இவ்வளோ சாப்பிடணுமான்னு கேட்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த உடம்பு இதுக்கு மேல என்ன பண்ணாது, தாங்காது. ஆனா இவன் அதை கண்டுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான், தாண்டி போயிட்டு இருக்கானே. நம்ம என்னன்னா விபச்சாரம், வேசித்தனம், இதை தான் பெரிய டிஸ்கஷன்ல வச்சிருக்கிறோம். நான் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன், இந்த பக்கம் திரும்ப மாட்டேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் தான் பாருங்க, அவன் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஆபாச பட போஸ்டர்லாம் ஒட்டிடுவான். இதெல்லாம் அவன் தெரியாம பார்த்துருவானா, பார்த்துட்டு வந்து பைபிள் காலேஜில் உட்காந்து அழுகுறான், நான் தெரியாம அந்த போஸ்டரை பார்த்துட்டேன். இன்னைக்கு போஸ்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை விட சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆவியாண்டு உணர்த்துதலுக்கு ஒரு மனிதன் தன்னை எப்படி நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறான். எம்பார்மியோ, எ ஸ்ட்ரிக்ட் வார்னிங், ஒரு எரர். பாருங்க, யாருடைய பேசிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஆவியானவர் சொல்லுவாரு, இதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு மேல என்ன பண்ணாத, நீ பேசாத. நீங்க அந்த இடத்தை மீறும் பொழுதுதான் பெரிய பாவங்கள் கற்பம் தெரிக்கப்படுகிறது, பெரிய மீறுதல்கள் கற்பம் தெரிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த எம்பார்மியா என்பது நம்முடைய ஆவியிலே தேவன் நம்மோடு கூட இடைப்படக்கூடிய ஒரு திட்டம். ஓகே, சரி, இன்னொரு வசனத்துக்கு போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க்கு, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமா என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அவளை குறித்து என்ன பண்ணார்கள், முறுமுறுத்தார்கள். இங்கேயும் என்ன பண்ணப்படுகிறதுனா, இந்த எம்பார்மியோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முறுமுறுத்தார்கள். தட் மீன்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு உணர்வு, ஏதோ ஒன்று செய்யணும், ஏன் இப்படி செய்யறாங்க பாருங்க. என்னைக்கு இந்த மாதிரி உணர்வுகள் உங்களுடைய ஆவியிலே திடீரென்று ஏற்படுகிறதோ அவைகளை கவனமாய் பாருங்கள், அவர்களை ஞானமாய் கையாளுங்கள். ஹல்லேலூயா. அவருங்க இந்த தெய்வீக மொழிகள் எல்லாம் பொறிச்சு ஒரு விஷயத்த சொல்றோம் பாருங்க, இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாய். ஒரு சில வாட்டி கர்த்தர் அந்த மொழிகளோடு நம்மளை கனெக்ட் பண்ணுவாரு. நம்ம அதை ரொம்ப உதாசீனப்படுத்திட்டோம்னா அதை மறுபடியும் என்ன பண்ண மாட்டார், அவ்வளவு சீக்கிரமா நம்மளை அந்த பகுதிக்கு எடுத்துட்டு வர மாட்டார். நிறைய வேலைகள்ல தேவன் அந்த மொழிகளோடு கூட நம்மளோட கனெக்ட் பண்ண முயற்சி செய்வான். எப்பெல்லாம் நம்மளுக்குள்ள அந்த தெய்வீக அந்த முறுமுறுப்புகள் வருகிறதோ கவனிச்சு பாருங்க. எச்சரிப்புகள், முறுமுறுப்புகள், கரெக்டா, கலக்கங்கள், இந்த 3 வார்த்தைகளும் எம்பார்மியோ என்ற வார்த்தைக்கு சம்பந்தப்பட்டது. இதை ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறா மொழிபெயர்த்து தமிழ்ல கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எச்சரிப்புகள், முறுமுறுப்புகள். இப்ப இதை நீங்க கவனமா பார்க்கணும். நீங்க நல்ல ஆவியில ஜெபம் பண்ணும் பொழுது எதையாவது ஒரு விஷயத்தை குறித்து ஆவியானவர் அதுல உங்களுக்கு ஒரு பெரிய முறுமுறுப்பை கொடுக்கிறாருன்னா அப்ப நீங்க சொல்லணும், இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு. கர்த்தர் இப்ப என்ன பண்றாரு, நம்மளை வார்ன் பண்றாரு. நம்மளை என்ன பண்றாரு, கர்த்தர் வார்ன் பண்றாரு. அப்ப இதை நீ செய்திடாத, இது உனக்கு தேவையில்லாத வேலை, இது உனக்கு அவசியம் இல்லாதது. பாருங்க, இதை மீறி போகும் பொழுதுதான் நாம் நிறைய தேவையில்லாத அறுவடைகள் எல்லாம் கொண்டு வரோம் வாழ்க்கையில. நிறைய பேர் யாருக்காவது காசு வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி செய்வாங்க. ஆவியானவர் பல முறை அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, வார்ன் பண்ணியிருப்பாரு. சில வேளை தேவதூதனை கூட அனுப்பிச்சு வார்ன் பண்ணியிருக்கலாம். ஆனா அதுக்கு மேல உள்ளான உணர்வுகள்ல பயங்கரமான வார்னிங் கொடுத்திருப்பார். அதெல்லாம் மீறி அப்பால இப்போ சாத்தானே நம்மால போயிருப்பான். கேட்டா அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு கர்த்தருக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட போற. இதுக்கப்புறம் இப்பெல்லாம் கடன் கொடுத்தவன் தான் கஷ்டப்படுறான், இல்ல கடன் வாங்கி கொடுத்தவன் தான் கஷ்டப்படுறான். இல்ல கடன் வாங்கினவன் என்ன பண்றதுல கஷ்டப்படுறதே இல்லை. ஆவியானவருக்கு தெளிவா தெரியும். உங்களுக்கு அதை நினைச்சாவே ஒரு கோபம், ஒரு வெறுப்பு வரும். இதெல்லாம் கவனமாய் பாருங்கள். சரி, 3ஆவதாக ஒரு கிரேக்க வார்த்தையை நான் சற்று உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஓகே, இதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய பேர் டராசோ, TARASSO. இது கொஞ்சம் ஈஸியா உச்சரிக்கிறதுக்கு வசதியா இருக்கு. ஓகே, டராசோ, TARASSO அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ்ல அஜிடேட்டட் அப்படின்னு சொன்னால் நிலை குலைந்த நிலைகளுக்கு தள்ளப்படுவது. ஓகே, யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜான் சாப்டர் 5 verse 4. ஓகே, ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை என்ன பண்ணுவான், கலக்குவான். வார்த்தையின் பேர் என்னது, கலக்குவான். நீங்க ஒரு சில சம்பவங்களாம் நினைக்கும் பொழுது அப்படியே உள்ள கலங்கும் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது தேவன் ஒரு மிகப்பெரிய அபாய தொனியை தொனிக்க பண்ணுகிறார் என்ற அர்த்தம்.
அபாய துணியை என்ன பண்ணுகிறார்? துணிக்க பண்ணுகிறார் என்ற அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, நான் அவர் கூட பேசிட்டு இருக்கப்ப எனக்கு தெரியுங்க இது ஒரு பெரிய பிரச்சனையில தான் முடியும். அது தேவன் கொடுத்த சில மொழிகளின் தொடர்புகள். ஆனா நம்ம அதை உட்கார்ந்து சின்சியரா என்ன பண்றது இல்லை, ஜெபிக்கிறது கிடையாது. பாருங்க, இந்த இந்த அசைவுகள் எல்லாம் வந்த உடனே அது ஏன் சரியாக வேலை செய்ய மாட்டுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அசைவுகள் வந்த உடனே இந்த 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 காரியங்கள் நம்முடைய ஆவியில நடந்த உடனே அதற்கு நம்ம நேரம் எடுத்து தேவனுடைய திட்டத்துக்காக ஜெபிக்கிறது கிடையாது. when the language comes in contact with our spirit, பரிசுத்த ஆவியானவருடைய மொழிகள் நம்ம ஆவியின் மொழிகளோடு கனெக்ட் பண்ணும் பொழுது அதற்கு நேரம் எடுத்து நம்ம என்ன பண்றது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. ஏன் எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு கலக்கம் வருகிறது? ஏன் எனக்குள்ள இந்த மாதிரி என்ன பண்ணுது, ஒரு கலக்கம் வருகிறது? பாருங்க, நான் நிறைய இடத்துல கலங்கி இருக்கிறேன். ஆனா என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கலங்காமே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா குதூகலமா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா வரும். என்னடா இவனுக்கு எப்படி இருக்கிறான்னு. நம்மளுக்கு ஆவியில என்ன இருக்குது, இவ்வளவு பெரிய ஒரு கலக்கமா இருக்குது. நான் சில அனுபவங்கள்லாம் சொன்னேன்னா அது ஒரு தனி நபர்களை அதிகமாய் பாதிக்கும். அதனால நான் அந்த அனுபவங்களை சொல்ல விரும்பல. ஆனா நான் அதிகமாய் அனுபவிச்சது பாருங்க, நம்மளுக்கு கலக்கமா இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிறவங்க குதூகலமா இருந்தானா அப்பதான் இன்னும் ரொம்ப கோபமா வரும். ஏப்பா, ஆவியில கொஞ்சம் கூட ஒரு பகுத்தறியக்கூடிய இல்லாவிட்டால் அந்த உள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இப்படிதாங்க, உலகமே இப்படிதான், நம்ம எவ்வளவு நாள் இங்க இருக்க போறோம், எப்படி இவரு பெரிய புத்தபத பித்துவாயிடுவாரு, நம்ம எவ்வளவு நாள் இங்க இருக்க போறோம். நீ எவ்வளவு நாள் இங்க இருக்க போறன்றது இல்ல, நீ எவ்வளவு பிரியமாய் தேவனுக்கு வாழப் போகிறாய் என்பதுதான் முக்கியமான கேள்வி. கலக்கங்கள் உண்டாக்கப்படும் பொழுது, டராசோ அப்படின்றால் அஜிடேட்டட், ட்ரபுள். பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. என்னவென்று சொன்னால், நாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பதை காண்பிப்பது. இட்ஸ் எ டேஞ்சர். பாருங்க, நீங்க ரோட்ல போகும்பொழுது பாத்தீங்கன்னா டேஞ்சர் சைன் போட்டு வச்சிரும். அப்படின்னா இது ஒரு பெரிய அபாயம். முதல்ல என்னதுன்னா எச்சரிப்பு. இது அபாயம் என்று சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணப்படுகிறது, அறிகுறிகள் சொல்லப்படுகிறது. ஒரு சிலரெல்லாம் சந்திக்கணும்னா நம்மளுக்கு கலக்கமா இருக்குது. யாரையாவது மீட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஆவியில் ஏதாவது சிக்னல் வருதான்னு முதல்ல என்ன பண்ணுங்க. நம்மளுங்க எப்படின்னா எல்லாரையும் சந்திச்சு முடிச்சு எல்லா பிரச்சனையும் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு, கர்த்தாவே நான் போனது கரெக்டா இல்லையா, இப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா, நாம் மாம்சத்திலே செயல்படுகிறோம் என்று சொல்கிறோம். ஆவியில் செயல்படுகிறவன், ஆவியானவர் தூண்டுகிறதை, ஆவியானவர் செயல்படுத்துகிறவனாய் மாறுவது. ஹல்லேலூயா. அதனால இந்த டரோசோ என்ற வார்த்தையை நான் இன்னும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். அதனால நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை டீல்